அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க போய் தாமினியோட இந்த அஸ்திய கடல்ல கரைச்சிட்டு அவ ஆன்மாவை நல்லபடியா வழி அனுப்பி வச்சுட்டு வாங்க. கொடுங்க. முடியாது. நான் இவ்வளவு விட மாட்டேன் காது. என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப நான் தனி மரமா நிக்கிறேன். இவளோட அஸ்தியை நான் கரைச்சிட்டேன்னா அப்புறம் நான் யார்கிட்ட பேசுவேன்? என்னால கொடுக்க முடியாது காது. அண்ணி, அண்ணி ப்ளீஸ் பிடிவாதம் பிடிக்காதீங்க. என்னங்க இது? காதம்பரி சொல்றத கேளுங்க. நம்ம தாமினியோட அஸ்திய சம்பிரதாயப்படி கடல்ல கரைக்கலன்னா அவளோட ஆன்மா இங்க அங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்கும். ஆமா காவேரி பெரியம்மா, அஸ்திய கடல்ல கரைச்சிருங்க, இல்ல தாமினியோட ஆத்மாக்கு முக்தி கிடைக்காது. ஆமா ஆண்டி, கீர்த்தி சொல்றது கரெக்ட் தான். தாமினி அஸ்தியை கரைக்க விடுங்க. அப்பதான் தாமினியோட ஆத்மா சாந்தி அடையும். ஒருவேளை அப்படி செஞ்சாதான் என் பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும்னா நான் நிச்சயமா இதை கடல்ல கரைச்சிடுறேன். அம்மா, மோகன் அண்ணா வெளியே போயிருக்காரு. ராதாவையும் ரொம்ப நேரமா காணுமா. அவங்கள பத்தி நீ கவலைப்படாத. வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட நானே விஷயத்த சொல்றேன். இத பாரு கீர்த்தி, ஒரு விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி அந்த அஸ்தியை நாம கரைச்சி ஆகணும். ஓ, ஏமா நீங்க கூட வரலையா? ஆமா மாம், நீங்க எங்க கூட வரலையா? என்னால முடியாது. இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. தாமினி அண்ணி வயித்துல தான் பிறந்தா. ஆனாலும் அவ இந்த வீட்டுல தான் வளர்ந்தா. நானும் அவளை நான் பெத்த பொண்ணாதான் பார்த்தேன். அன்னைக்கு நான் எப்படியோ தைரியம் சொல்லி அனுப்பிட்டேன். ஆனா அந்த அஸ்திய கடல்ல கரைக்கிற தைரியம் எனக்கு இல்ல. என்னால அதெல்லாம் என் கண்ணால பார்க்க முடியாது. மா ப்ளீஸ் நீங்க அழாதீங்கம்மா. பாட்டி, நானும் உங்க கூட இங்கே இருக்கேன். இல்ல குஷி, நீயும் எல்லாரோடையும் போய் தான் ஆகணும் குஷி. அம்மா, குஷி ரொம்ப சின்ன பொண்ணுமா. இவ ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. நமக்குன்னு சில சடங்கு சம்பிரதாயம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு இவளும் தெரிஞ்சுக்கிட்டாகணும். நீ என் செல்ல குஷியில ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துக்குள்ள யாராவது வராங்கன்னா அவங்க ஒரு நாள் நிச்சயமா திரும்ப போய் தான் ஆகணும். இதுதான் இந்த உலகத்துல யதார்த்தமா நடக்கிற விஷயம். நீ எல்லாரோடையும் போயிட்டு வா. பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள யதார்த்தத்தை நீயும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். குட் கேர்ள். போ. செல்ல கண்ணு. அம்மா, நீயும் போ. அண்ணிய கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கோ. சரி வா குஷி.
ராதா ஒரு லிட்டில் ஸ்டார், இப்ப அவ போயிட்டா ரொம்ப ஃபார். நேத்து தாமினி செத்து போயிட்டா, இன்னைக்கு பாவம் ராதாவும் செத்து போயிட்டா. தாமினி செத்து போய் அந்த கண்ணீர் கூட இன்னும் காயவே இல்லை. அதுக்குள்ள தலையில பெரிய இடி வந்து விழுற மாதிரி ராதாக்கு இப்படி ஆயிடுச்சு. பாவம் என்னோட மோகன், அவனோட 2வது மனைவி ராதாவும் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சு அவன் உடஞ்சே போயிடுவான். என் புள்ள மோகனுக்கு மனைவி பாக்கியமே இல்ல போல இருக்கு. பாவம் மறுபடியும் தனிமரமாயிட்டான். நினைக்கும் போதே மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. கம்பெனிக்கு வச்சிருந்த பேரையே மாத்தி ராதா மோகன் பப்ளிகேஷன்ஸ்னு மாத்திடுவாங்களாம். இனிமே அந்த பப்ளிகேஷனுடைய பேரு தி கிரேட் காதம்பரி பப்ளிகேஷன். அட அட அட, கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இனிமே எல்லாமே, எல்லா சொத்துமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். எங்க போச்சு, எங்க இருக்குன்னு தேடணும். எங்கன்னு தேடுறது? இந்த கஜானாவோட சாவிய ராதா எங்க வச்சிருக்கான்னு தெரியல. செத்து போறவ சாகறதுக்கு முன்னாடி சாவி கொத்த கொடுத்துட்டு போயிருக்கலாம். எனக்கு கம்பெனியோட பேப்பர்ஸ் எல்லாம் வேணும். எங்க வச்சு தொலைச்சா? சாவி எங்க தேடியும் கிடைக்கலையே. கஜானாவோட பூட்டையை உடைச்சிட்டா பேசாம அந்த கஜானாவை உடைச்சிட வேண்டியதுதான். வேண்டாம் காதம்பரி, கஜானாவை உடைச்சிட்டனா மோகனுக்கு சந்தேகம் வந்துடும். அது சரியா வராதே. ஏதாவது யோசிச்சுதான் ஆகணும். அந்த சாவி எங்க? இந்த சாவியை தான் தேடுறீங்களா? நீயா? இதை தானமா தேடிக்கிட்டு இருக்கீங்க? நீ எப்படி அந்த நெருப்புல இருந்து தப்பிச்ச? உன் தலை மேல கூரை இடிஞ்சு விடுறத நான் பார்த்தேன். கடவுள் கிருஷ்ணரோட ஆசீர்வாதம் இருந்தா யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. எரியிற கூரை மட்டும் இல்ல, எரியிற வீடே என் மேல வந்து விழுந்தாலும் சரி, எனக்கு எதுவும் ஆகாது. யார் வந்து உன்னை காப்பாத்தினது? இந்த ராதாவோட கடவுள் கிருஷ்ணர் தான். என்ன உளறிக்கிட்டு இருக்க நீ? அவரால எப்படி வர முடியும்? அவர் எப்பமா என்னை விட்டு போனாரு திரும்ப வர்றதுக்கு? கடவுளே கிருஷ்ணா, உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். நீங்க இருக்கும்போது எப்பவுமே அதர்மம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. நீங்களும் உங்க சிரிச்ச முகம் என் கூட இருக்க வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது. கடவுளே கிருஷ்ணா போற்றி.
நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. கடவுள் கிருஷ்ணர் எப்பவுமே தர்மத்துக்கு துணையா இருப்பாரு. பாவிகளை மொத்தமா வேரோட அழிக்கிற வரைக்கும் கடவுள் கிருஷ்ணரோட இந்த பக்திக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாமா? இன்னைக்கு கடவுள் கிருஷ்ணர் ஏன் என்ன காப்பாத்தினாரு? அப்பதானே உங்களை மாதிரி பாவிகளை நான் வேரோட அழிச்சு என் வீட்டை, என்னோட குடும்பத்தை பாவத்துக்கிட்ட இருந்தோ அதர்மத்துக்கிட்ட இருந்தோ நிரந்தரமா காப்பாற்ற முடியும். இன்னைக்கு நீங்க செஞ்ச மிகப்பெரிய பாவத்தை நான் வெளியே கொண்டு வரேன். எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்றேன். நீங்க தான் என் துளசி அக்காவை கொன்னீங்கன்னு சொல்றேன். கொலைகாரின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போக நீங்க தயாரா இருங்கம்மா. ஏன்னா நீங்க செஞ்சிருக்க குற்றத்துக்கு நிச்சயம் மன்னிப்பே கிடையாது. ராதா, ராதா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு எல்லார் முன்னாடியும் என்ன பத்தின ரகசியத்தை போட்டு உடைச்சு ராதா. ப்ளீஸ் ராதா, உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன். ஐயோ ராதா, ராதா, ராதா. ஹே ராதா, அடிக்கடி நீ ஒரு விஷயத்த மறந்து போயிடுற. நீ என்னோட மாமியார் இல்ல ராதா, நான் தான் உன்னோட மாமியாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ போய் என்னை பத்தி என்ன சொன்னாலும் யாரும் அதை நம்ப மாட்டாங்க. அதுலயும் என் புள்ள மோகன், நீ தலை கீழா நின்னு சொன்னாலும் அவன் அதை நம்ப மாட்டான். ஏன்னா நான் மோகனுக்கு அம்மா மட்டும் இல்ல, அவனோட நம்பிக்கையும் நான் தான். ஓ மனசுல அந்த கடவுளுக்கு எந்த இடம் கொடுத்து வச்சிருக்கியோ அதே மாதிரிதான் மோகன் அவனோட மனசுக்குள்ள என்ன ஒரு கடவுள் மாதிரி வச்சிருக்கான். என்னதான் அவன் உலகமா நினைக்கிறான். அவனை பெத்த அம்மாவை கூட அவன் அப்படியெல்லாம் நினைக்கல. ராதா, ராதா, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். பிளீஸ் தயவு செஞ்சு எதுவும் தப்பா பண்ணிடாத ராதா. வேணும்னா நான் உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிற, அப்படி பண்ணாத. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம துளசியை நான் கொலை பண்ணேன்னு சொல்றியே, அப்படி ஒரு கேவலமான எண்ணம் என் மனசுல என்னைக்குமே வராது ராதா. என்னால எப்படி ராதா அப்படி பண்ண முடியும்? நான் மோகனோட அம்மா ராதா. நான் மோகனை 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த அம்மாவா இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் தான் என்னோட மூத்த மகன். உன்னை நான் கெஞ்சி கேட்கிற ராதா, பிளீஸ் என்ன மாற்றான் தாயின்னு சொல்லாத. அதை விட ஒரு பெரிய அவமானம் இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே கிடையாது. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், அபாண்ட மன பழி எல்லாம் என் மேல போடாத. இப்படி 2 சொட்டு கண்ணீர் விட்டு தப்பிச்சிருவேன். இவ்வளவு அன்பான பாசமான தாய்மை வார்த்தைகள் எல்லாம் சொன்னா அது நீ சொன்ன ஒவ்வொரு உண்மையும் உடைக்கும். உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அம்மா, ராவணன் ஒரு மிகப்பெரிய பண்டிதன், ஒரு மிகப்பெரிய சிவபக்தனும் கூடதான். ஆரம்பிச்சிட்டாளா? செத்ததுக்கு அப்புறமா அவன் யமலோகத்துக்கு போனான். அவன் அங்க பார்த்த எல்லாரும் என்ன தெரியுமா யோசிச்சாங்க? ராவணன் அவ்வளோ புண்ணிய காரியம் பண்ணியிருக்கான். அதுவும் அவனோட மரணம் விஷ்ணு அவதாரமான ராமரோட கையால நடந்திருக்கே. அப்ப அவனோட இடம் சொர்க்கத்துல தானே இருக்கணும். சரியா அதே நேரத்துல அந்த மகாதேவர் வந்தாரா. என்ன தெரியுமா சொன்னாரா? ராவணன் என்னோட மிகப்பெரிய பக்தன் தான், ஒத்துக்கிற. ஆனா அப்படி இருந்தோ அவனோட இடம் இந்த நரகத்துல தான் சொன்னாரா. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த ராவணன் சீதா பிராட்டிய ஒரு சன்னியாசி வேஷத்துல கடத்தி இருக்காரு. ஒரு சன்னியாசியோட மரியாதையை அவர் கெடுத்திருக்காரு.
ஒரு சன்னியாசியோட மரியாதைய அவர் கெடுத்ததுக்காக ராவண சம்பாதிச்ச அத்தனை புண்ணியமும் கெட்டு போயிருச்சுன்னா இங்க நீங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப புனிதமான உறவு, ஒரு தாயோட உறவு, அதெல்லாம் கெடுத்திருக்கீங்க. உங்களுக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்காதுமா. ஐயோ ராதா, உன் பிரசன்னத்தை கொஞ்சம் நிறுத்துறியா? போதும். இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு காதை புளிச்சிருச்சு. இந்த மாதிரி பேசி பேசியே நீ நல்லா சம்பாதிக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலதான் உனக்கு இங்க எந்த வேலையும் இல்லையே. நான் தான் கொலை பண்ணேன்னு உன்னால நிரூபிக்க முடியாது. சரியா? பாய் பாய். உங்களை கொலைகாரின்னு என்னால நிரூபிக்க முடியாதுன்னு யாருமா சொன்னது? ராதா, ஏன்னா என்ன கொலைகாரின்னு நிரூபிக்கிறதுக்கு தான் உன்கிட்ட இப்ப எந்த ஆதாரமும் இல்லையே. நான் தான் கொலை பண்ணேன்னு பழிய மேல போட்டுக்கிட்டு தாமினி செத்து போயிட்டா. ஆமா, நான் தான் உன்னை கொலை பண்ண. இந்த நேரத்துக்கு அவளோட அஸ்தி கடல்ல எங்கேயோ கரைஞ்சு போயிருக்கும். சோ இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல நான் தான் துளசிய கொலை பண்ணன்னு நிரூபிக்கிறதுக்கு. அதனால இங்க பாரு ராதா, தேவையில்லாம இந்த மாதிரி நீ கஷ்டப்படாத, விட்டுடு. உன்னால என்ன அசைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா நான் காதம்பரி. யாருமா சொன்னது என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு? துளசி அக்காவே ஆதாரமா இருக்காங்க. துளசியா? வாங்க மண்ணா, உங்களை சந்திக்க வைக்கிறேன். நீங்க பண்ண அரக்கத்தனத்தோட கதைய, உங்க மரணத்தோட கதைய அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. வாங்க. என்ன எங்க கூட்டிட்டு போற? ஏராதா, ஒருவேளை துளசியோட ஆன்மா இந்த வீட்டுக்குள்ள இன்னமும் இருக்கோ? இல்லம்மா, துளசி அக்கா போயிட்டாங்க. தாமினியோட சேர்த்து துளசி அக்காவோட ஆத்மாவுக்கு முக்தி கிடைச்சிருச்சு. இப்போ என்ன? இப்பவும் துளசியோட மரணத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு ஆதாரம் மிச்சம் இருக்கு. இதோ பாருங்க. ராதா, இது நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. உங்களுக்கு நிஜமாவே தோணுதாமா? என்ன நான் நெருப்புல இருந்து காப்பாத்திக்கிட்டு துளசி அக்காவை அப்படியே எரியட்டும்னு விட்டுருவேனா என்ன? துளசி அக்காவை கொன்னவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கன்னா மரணத்தை கூட ஏற்க தயாரா இருக்கம்மா.
அதுலயும் இன்னைக்குமா சரியா உங்க கண்ணுக்கு முன்னாடி மோகன் ஐயாவோட முதல் மனைவியோ 2வது மனைவியோ இருக்கும். ஆனா இதுல வருத்தமான விஷயம்னா எங்கள்ல ஒருத்தர் உயிரோட இருந்து இன்னொருத்தர் இறந்துட்டாங்க. இறந்தவங்க பேசினாங்கன்னா அம்மா அவங்களோட வார்த்தையை யாரும் மறுக்க முடியாது. இந்த மொத்த குடும்பமும் உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்கல்ல, அந்த தைரியம் தானே. ஆனா அவங்க கிட்ட நான் இத காட்டினேன்னா அப்ப அவங்களால என் பேச்ச மறுக்க முடியாதுல்ல. இப்ப நான் இந்த எலும்பு கூட்ட DNA சோதனைக்கு அனுப்புவேன், அப்புறம் ஃபாரன்சிக் சோதனைக்கும் அனுப்புவேன். அதுக்கப்புறம் எல்லார் முன்னாடியும் இந்த அப்பாவி முகத்துக்கு பின்னாடி இருக்க கொடூரமான முகத்தை வெளிக்கொண்டு வருவேன்.